ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஆண்டிப்பட்டி பங்கை சார்ந்த நம்பிக்கையாளர்களே, மற்ற விருந்தினர்களே, இங்கே பணிபுரிகின்ற கொன்சாகா அருள் சகோதரிகளே, மற்ற அருள் சகோதரிகளே, இங்கே இருக்கின்ற அருள் பணியாளர்களே, முக்கியமாக பங்கு தந்தை அருள்மிகு டேவிட் அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் முதலில் ஹாப்பி ஃபீஸ்ட். நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியார் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் முன்னுரையில் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு இந்திய புனிதர், தமிழக புனிதர், பொதுநிலையினரின் பாதுகாவலராக என்று அறிவிக்கப்பட்ட புனிதர் புனித தேவசகாயம் அவர்களின் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இணைந்து இன்றையிலிருந்து ஒரு வாரம் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட எல்லாரும் ஒரே குடும்பமாக இணைய வேண்டும் என்று ஜெபிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரம் என்று அனுசரிக்கப்படுகிறது. அதற்காகவும் நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது மறை மாவட்டத்தின் ஒரு சிறிய பங்குதான் ஆண்டிப்பட்டி. இருந்தாலும் இத்துணை நேர்த்தியாக, பக்தியாக, அழகாக பங்கு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இதற்கு துணை புரிகின்ற இறைவனுக்கு, பங்கெடுக்கின்ற அத்தனை பேருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். பிரியமானவர்களே, திருவிழா திருப்பலிக்கு 1000 அழைக்கப்படுகிறார் என்றால் என்னுடைய ஆசையெல்லாம் மக்கள் இன்னும் கொஞ்சம் தங்கள் வாழ்வில் புதுப்பித்தலை அனுபவிக்க வேண்டும், இன்னும் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்றுதான். மற்றபடி நல்லா சாப்பிட்றது, தோரணங்கள், அலங்காரங்கள், சில சமயங்களிலே வெடிகள், இவை மட்டும் இருந்து திருவிழாக்கள் வீணாக முடிந்துவிடக்கூடாது. ஆகையினால்தான் நான் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற நீங்களும், ஊடகம் வழியாக இதை கேட்க இருக்கின்ற மற்றவர்களும் உண்மையாகவே ஆண்டவரால் தொடப்பட்டு அவர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தும் விதத்திலே வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுளிடமிருந்து உயிரை பிச்சையாக பெற்றோம், நம்முடைய நம்பிக்கையை பெற்றோம். அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டின் பொது காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதியில் தான் நமக்கு வாசிக்கப்பட்டன. அவற்றிலிருந்து நாம் எல்லாரும் நிச்சயமாக எத்தனையோ பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை போல, புனித தேவசகாயத்தை போல நாம் எல்லாரும் வாழ முடியும் என்று நினைக்கிறேன். முதல் வாசகத்தை மீண்டுமாக கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாராம், நீ என் ஊழியன், நீ என்னுடைய வேலைக்காரன், அதை மறந்து விடாதே. இன்றைக்கு இந்த பதிலுரை பாடல் மிக அழகாக பாடப்பட்டது. நாம் கேட்டோம், வேலைக்காரன்னா எப்படி இருக்கணும், உண்மையான நல்ல பெற்றோருக்கு உகந்த பிள்ளைன்னா எப்படி இருக்கணும், உமது திருவுளம் நிறைவேற்ற
இதோ வருகிறேன். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று நினைக்க வேண்டும் பிள்ளைகளே. நான் ஆயர்னா, அருள் பணியாளர்னா, அருள் சகோதரினா வேற எதுவும் இல்லை. ஏசாமி சொன்னார், உங்களுக்கு தெரியாத சாப்பாடு எனக்கு ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய சாப்பாடுன்னே சொன்னார். முதல் வார்த்தை பாருங்கள். சில பேர் நடக்கிறத பார்த்தா அவர்கள் தான் எல்லாருக்கும் எஜமானர் நினைக்கிறாங்க. அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு வேலைக்காரர்கள் என்பதை உணர வேண்டும். நான் பல பெற்றோர்களுக்கு மீண்டும் அத்தோடு இணைத்து அவர்கள் கண்காணிப்பாளர்கள் என்பதை உணர வேண்டும். சர்வன்ட் அண்ட் ஸ்டீவர்ட். நான் வேலைக்காரன், எனக்கு பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கணக்கு கொடுக்குற ஆளு என்று எல்லாரும் உணர வேண்டும். நீ என் ஊழியன். அன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார் பாருங்கள், உன் வழியாய் நான் மாட்சி வருவேன். ரெண்டாவது வார்த்தை பாருங்க. நீ பேசுறத பார்த்து, நினைக்கிறத பார்த்து, முக்கியமா உன்னுடைய நடத்தையை பார்த்து கடவுள் சொல்றாரு, உன் வழியாய் நான் மாட்சி வருவேன், என்னை மகிமைப்படுத்த வேண்டும். நிறைய சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க. நீங்க கடவுளை மகிமைப்படுத்தணும், அப்பா அம்மாவை மகிமைப்படுத்தணும். திருவள்ளுவர் என்ன சொன்னார்? இந்த அருமையான பிள்ளையை பெற்றெடுக்க இந்த அப்பா அம்மா என்ன தவம் செய்தாங்களோ தெரியலையே என்று சொல்லுவதிலே பிள்ளைகள் வாழ வேண்டுமா? பாருங்க, உன் வழியாய் நான் மாட்சி வருவேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், கருப்பையிலேயே ஆண்டவர் உன்னை தம் ஊழியனாக ஏற்படுத்தினார். அம்மா வயிற்றுல இருக்கும்போதே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காராம் பாருங்க. திடீர்னு நம்ம இந்த உலகத்தில் வரல. ஆண்டவருடைய விருப்பம் இல்லை என்றால் கருவறையே நமக்கு கல்லறையாய் இருந்திருக்கும். ஆண்டவருடைய விருப்பம் இருந்தது, ஆகையினால் தான் பிறந்திருக்கும். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை மதிக்கிறாராம் பாருங்க. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்னை உருவாக்கினார், அவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். யார் மதிக்கலனாலும் பரவாயில்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மதிக்கிறார். சில பேர் சில ஃபங்க்ஷனுக்கு, விழாக்களுக்கு போறதில்ல. என்னை மதிச்சு கூப்பிட்டியா? சும்மா பேருக்கு நீயும் விழா நடத்துற என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். யார் மதிக்கிறார்களோ மதிக்கவில்லையோ, நம் ஆண்டவர் நம்மை மதிக்கிறார். அதோட இந்த இது பாருங்க, உன்னுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டால், சில பேர் எனக்கு நான் 3 வீடு கட்டியிருக்கேன், வாடகைக்கு விட்டுருக்கேன், என்கிட்ட 2 கார் இருக்கு, என்கிட்ட 100 பவுன் நகை இருக்கு, என்கிட்ட இத்தனை பட்டுப்புடவை இருக்கு, இதுதான் அவர்களுடைய பலம் என்று எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க. இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் சொல்லுகிறார், என் கடவுளே என் ஆற்றல். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் சக்தி, வல்லமை, என் கடவுளே என் ஆற்றல் என்று சொல்லணும். எவ்வளோ பேர் தங்களுடைய பலத்தை, ஆள் பலத்தை, பணத்தை நம்பி வாழலாம். இன்றைக்கு செபஸ்தியார் வழியாக ஆண்டவர் அழைக்கிறார், என் கடவுளே என் ஆற்றல். பாருங்கள், அப்புறம் எல்லாருக்கும் வேலை கொடுத்திருக்கிறார். அவர் அழைத்தவர்களை பொறுத்த மட்டில் எல்லாரையும் நிலைநிறுத்த, எல்லாரையும் திருப்பி கொணர நான் தேர்ந்து கொண்டேன். உலகம் முழுவதும் மீட்பை அடைய நான் தேர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும், அதுதான் ஆசை. போகிற இடத்துல நான் சொல்கிறேன், சமாதானமாக இருங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், வன்முறையில் ஈடுபடாதீர்கள், பரந்த மனப்பான்மையோடு இருங்கள், பிளவுபடுத்தி குடும்பத்தை, சமூகத்தை குலைக்காதீர்கள் என்றெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு.
அதான் நம்முடைய அழைப்பு. பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துல, ரொம்ப படுமோசமா இருக்கு எல்லாம். இன்னைக்கு பாருங்க, வன்முறை கலாச்சாரம், மற்றவர்களை ஒதுக்குகின்ற கலாச்சாரம், அப்படியெல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் என்னை எதற்காக படைத்திருக்கிறார்? எல்லாரையும் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கத்தானே ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லாருக்கும் நல்லது செய்வதற்கு தானே ஆண்டவர் படைத்திருக்கிறார். பிரியமான பெற்றோர்களே, நீங்கள் மட்டுமல்ல வன்முறையை அகற்ற வேண்டியது எல்லாரும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் என்ற தமிழ் பத்திரிகையில் இந்த சிவசங்கரின்ற அம்மா அழகாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, சில பெற்றோர் 10 மாதம்தான் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட மொபைலை கொடுத்து, என் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கு, எனக்கு தொந்தரவே இல்லைன்றாங்களாம். என்னத்தை பார்க்குது? டுமேல்னு ஷூட் பண்ணுறது பார்க்குது, அடிக்கிறத பார்க்குது. இந்த பிள்ளை எப்படி நல்ல பிள்ளையா வளரும் பாருங்க. கண்டதெல்லாம் பிள்ளைங்களை கொடுத்து தங்களுடைய கடமையை மறக்கின்ற பெற்றோர்கள் செபஸ்தியாருடைய வழியிலே உண்மையாக நடக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கே அந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க, 4 பையன்க 20 அடி உயரத்திலிருந்து ஒரு நாயை தூக்கி கீழே போடுறாங்க, மேலேருந்து கீழே போட்டு அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும். என்ன கொடூரம், வக்கர புத்தி மனுஷனுக்கு. இப்படி விலங்கா இருந்தாலும் அது அடிபட்டு சாவதை ரசிக்க வேண்டுமா? இப்படியெல்லாம் மனிதர்களா? அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியை சொல்றாங்க, ஒடிஷாவிலேருந்து ஒருத்தன் பழைக்க வந்திருக்கிறான். ஒரு 7 பசங்க 17 வயசு, அவனை போய் கத்தியால குத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து. எப்படி ரத்தம் வருதுன்னு அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் பரப்புறாங்க. சில கொள்கைகள் அப்படி, அவன் வேற ஊருக்காரன்னா அவன் அழிக்கணும்னு சொல்லி. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா? எப்போது இந்த வன்முறையெல்லாம் விட்டு நாம் வரப்போகிறோம்? செபஸ்தியார் மற்றவர்களுக்காக உயிரை கொடுத்தார், மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தான் அவர் ஆர்மியில சேர்ந்தார், அரசனுடைய படையில சேர்ந்தார். இங்க என்னன்னா, உதவி செய்யாம மற்றவர்களுக்கு கெட்டது செய்வதையே தங்கள் வாழ்க்கையாக நினைத்து கொண்டு பலர் வாழ்கின்றார்கள். தூரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சில பேர் கெட்டது செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு முடிவு எடுக்க வேண்டும். ஏற்கனவே நல்லது செய்பவர்கள் இன்னும் அதிகமாக நல்லது செய்ய போகிறேன் என்று நினைக்க வேண்டும். நம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. என் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் பிறந்தேன். என் மனைவியை, பிள்ளைகளை, என் கணவரை பத்திரமாக பார்த்து கொள்ள நான் பிறந்தேன். அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டு பண்ண பிறந்தேன். என்னோடு இருக்கின்ற எல்லா சகோதரர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நான் பிறந்தேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம். இந்த பொது காலத்தில் இந்த ஆண்டு அடுத்த 7 வாரங்கள் இந்த கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்கப்பட்டது முன்னுரை. அதில் பவுல் என்ன சொல்றார் பார். கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் திருத்தூதனாக நான் அழைக்கப்பட்டேன். இன்னைக்கு பொதுநிலையினரான நீங்களும் துறவிகளும் அருள் பணியாளர்களும் கடவுளுடைய திருவுளத்தால் பவுல் அழைக்கப்பட்டதாக கூறுவது போல நாம் எல்லாம் கடவுளின் திருவுளத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கு, பாருங்கள், நாம் எல்லாரும், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்றுள்ளோம். திருமுழுக்கினால் தூயோராக்கப்பட்டுள்ளோம்.
நம்முடைய வார்த்தைப்பாடுகளால், நம்முடைய திருப்பட்டத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளால் தூயோராக்கப்பட்டுள்ளோம். பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எங்கிருந்தெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள் எல்லாம் கூப்பிடுகின்றார்களோ, அதுக்குதான் பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் என்று அறிக்கையிடும் யாவருக்கும், எல்லாருக்கும். இந்த பொதுமை தன்மை தான் எனக்கு பிடிக்கிறது. யூனிவர்சாலிசம். யாரையும் ஒதுக்கி தள்ளாதீங்க. எல்லாருக்கும் கடவுள் செவி சாய்ப்பார். எல்லாருக்கும் என்ன கொடுப்பாராம் கடவுள்? முக்கியமா 2 வார்த்தை. ஒரு பக்கம் அருள், இன்னொரு பக்கம் அமைதி. கடவுளுடைய அருள் வேண்டும் எல்லா மக்களுக்கும். செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடுகின்ற எல்லாருக்கும் கடவுளுடைய அருள் வேண்டும், அமைதி வேண்டும். அமைதி என்ன அர்த்தம்? உனக்கு நிறைய, உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் வேணும், நல்ல உடல் நலம் வேணும், மகிழ்ச்சி வேணும், வாங்கிறதுக்கு பொருள் வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வேணும். அமைதி என்ன சும்மா சண்டை போடாம இருக்கிறது மட்டும் இல்லை, அதுவும் தான். அதை தாண்டி எல்லாம் உனக்கு வேண்டும், அது கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் கிடைக்கும். அவர் நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இந்த முன்னுரையோடு பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தை தொடங்குகிறார். எல்லாருக்கும் அவர் ஆண்டவர். நீ யாருக்கு என்ன செஞ்சாலும் பார்க்கிறார். நான் இன்னைக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு பேசுகிற இந்த நல்ல செய்தியை ஆண்டவர் பார்க்கிறார், கேட்கிறார். கடவுளுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. அதனால அதை உணர்ந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று இந்த நற்செய்தி பகுதி இந்த திருவருகை காலத்திலும் கிறிஸ்மஸ் காலத்திலும் மீண்டும் மீண்டும் நாம் கேள்விப்பட்ட அல்லது நாம் கவனம் செலுத்திய ஒரு ஆளுமை என்னன்னு கேட்டால் திருமுழுக்கு யோவான், ஜான் தி பாப்டிஸ்ட். பழைய தமிழில் ஸ்நாபக அவருடைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஆண்டின் பொது காலத்தில் திருப்பி முதல் வாரமே திருப்பி அந்த மனுஷரை பற்றி பாருங்க. செபஸ்தியார் ஒரு பாடம், தேவசகாயம் ஒரு பாடம், மீண்டுமாக திருமுழுக்கு யோவான் ஒரு பாடம். அந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. முதல்ல இயேசு தம்மிடம் வருவதை அவர் கண்டாராம். பிரியமானவர்களே, எதை மறந்துட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நினைச்சு பாருங்க. திருமுழுக்கு யோவானிடம் வந்த அதே இயேசு இன்றைக்கு உங்களிடம் வருகிறார், என்னிடம் வருகிறார். திருமுழுக்கு யோவானிடம் வந்தவர் உங்களை எல்லாம் தேடி வருகிறார். நேற்று நான் ஒரு ஜெபம் போட்டிருந்தேன். அதில் அதுதான், இயேசு நம் எல்லாரிடமும் வருகிறார். ஒரு ஏழைக்கு உதவி செய்தேன், அந்த ஏழை வழியாக இயேசு வருகிறார். நற்கருணை வழியாக இயேசு வருகிறார். இறை வார்த்தை வழியாக இயேசு வருகிறார். பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக இயேசு வருகிறார். வருகின்ற இயேசுவை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு வராரு, பார்க்காம விட்டுறாதீங்க. அன்னைக்கு அவர் பார்த்தார். இன்னைக்கு திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, என்னன்னு கேட்டா, திருமுழுக்கு யோவான் அவரை தெரியாததான் இருந்த எனக்கு, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றார். நிறைய பேர் இயேசு தெரியும்னு நினைச்சிருப்பீங்க. எனக்கே கேள்வி, எப்படி அவர் தெரியாத இருந்தா இது வரைக்கும் சொல்றாரு? எலிசபெத் அம்மா இயேசு பிறந்த பிறகு அந்த மாதாவினுடைய குழந்தையான இயேசுவை பற்றி கண்டுக்காமலா இருந்திருப்பாங்க? நிச்சயமா இருந்திருக்க மாட்டாங்க. தாம் பிள்ளை இயேசுவை பார்க்கணும்னு அங்க கூப்பிட்டுட்டு போயிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா போயிருப்பாங்க நாசரேத்துக்கு. மாதா அந்த ஒரு தடவை மட்டும்தான் இங்க வந்தாங்களா ஐம் கரீமுக்கு பார்க்கறதுக்கு?
திருமுழுக்கு யோவான் 6 மாசமா இருக்கும்போது தாயின் வயிற்றுல இல்லை வந்திருப்பார்கள். ஏற்கனவே ஒருவரை தெரிந்திருந்தது. இப்போ நம்ம கூட இருக்கவங்கள நிறைய பேரை ஐயோ தெரியும்னு பார்த்தேன், இப்போதான் தெரியுது எப்படிப்பட்டவன் இவன்னு, இப்போதான் தெரியுது இவன் எப்படிப்பட்டவன்னு. எவ்வளோ பேரை தெரியாமல் இருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். திருமுழுக்கு யோவான் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, செபஸ்தியார் திருவிழா இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இன்றைக்கு தெரிந்து கொள்வோம், இயேசு நல்லவர், வல்லவர், இயேசு இரக்கம் மிகுந்தவர், இயேசு மன்னிப்பவர், கனி உள்ளவர் என்று தெரிந்து கொள்வோம். அன்றைக்கு பாருங்கள், யோவானுக்கு சொல்லப்பட்டிருந்ததாம், என்னை அனுப்பியவர் சொன்னார், யார் உண்மையாகவே வர இருக்கிற மெசியா என்றால் அவர் மீது புறா வடிவிலே தூய ஆவி இறங்கி வருவதை நீ காண்பாய், அவரை நீ கண்டுகொள்வாய் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு அதே போல கண்டுகொண்டார். பிரியமானவர்களே, இயேசுவை கண்டுகொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையால், புனிதமிகு நற்கருணையால், தேவையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு உதவி செய்வதால், சில நிகழ்வுகளால் இயேசுவை நன்றாக கண்டு கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு. இன்னொரு பக்கம் அந்த திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறார்? இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும். ஒரு இறை வார்த்தை இருக்கிறது என்றால் அது உன் உள்ளத்தில் வரவில்லை என்றால் என்ன பிரயோசனம்? உன் உள்ளத்தில் வந்த இறை வார்த்தை அங்கே அது இன்கார்னேட் ஆகவில்லை என்றால், அங்கே அது பிறக்கவில்லை என்றால் என்ன பிரயோசனம்? அப்படி கருவான இறை வார்த்தை மற்றவர்களுக்கும் சென்றடையவில்லை என்றால் அது என்ன பிரயோசனம்? அப்படித்தான் இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை கருவுறுங்கள், இயேசுவை பெற்றெடுங்கள். உங்கள் நற்செயல்களால் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுங்கள், உங்கள் வார்த்தையால் கொடுங்கள், அதை விட அதிகமாக வாழ்க்கையால் கொடுங்கள். அதுதான் இவரும் செய்கிறார். இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கிறார். கடவுள் வெளிப்படுத்தினார். இயேசு அவங்ககிட்ட மட்டும் இருந்து என்ன பிரயோசனம்? ஒரு பக்கம் இயேசுவை அறிவிப்பது, இன்னொரு பக்கம் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்பது. நீ இயேசுவை அறிவிக்காவிட்டால் கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை இயேசுவின் வழியிலே நடக்க வேண்டும், என் பக்கத்து வீட்டார் கொஞ்சம் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் எல்லாரும் புலம்புகின்றோம். இயேசுவை இவர் எப்படி அடையாளம் காட்டினார்? இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற கடவுளின் செம்மறி. ஒவ்வொரு திருப்பலியிலும் முதல்ல பாருங்க, உன்னதங்களிலே பாடும்போது ஒரு தடவை, அப்புறம் பாருங்க அப்பத்தை பெட்கும்போது உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியன் 3 தடவை சொல்றோம். அப்புறம் பாருங்க, நன்மை கொடுக்கறதுக்கு முன்னாடி மாத தூக்கி உலகின் பாவங்களை போற்றும் செம்மறி. செம்மறியின் போது என்ன ஞாபகம் வருது? செம்மறிகளினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. செம்மறியினுடைய ரத்தத்தால் நாம் வாசிக்கிறோம் விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆண்டவருடைய ரத்தத்தால் நாம் காப்பாற்றப்பட்டோம். உன்னுடைய கண்ணீரால், துன்பத்தால், வேதனையால், ரத்தத்தால் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் எசையா 53 வாசிக்கிறோம், வாய் திறக்காத செம்மறி போல அவர் கொலையுண்டார் என்று. இன்றைக்கு அதே நேரத்தில் எவ்வளோ பேர் துன்புறுகின்றார்கள், புலம்புகின்றார்கள். நீங்கள் கூட புலம்புகிறீர்கள். ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் என் வீட்டில் இப்படி நடக்கணும்? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த விபத்து? ஏன் இந்த மனுஷன் கஷ்டப்படணும்? ஆண்டவரிடம் புலம்பும் போது, ஆண்டவரே ஏன் சும்மா இருக்கிறீர்? ஆண்டவர் என்ன சொல்றார்?
அதற்காகத்தான் உன்னை படைத்தேனே. துன்புறுவோருக்கு ஆறுதல் அளிக்க, அவர்களின் துயர் துடைக்க உன்னை படைத்தேனே என்று பதில் சொல்வார். பிரியமானவர்களே, நாமும் செம்மறியாக இருக்க வேண்டாம். துன்புறுவோரின் துயர் துடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாமும் திருமுழுக்கு யோவானாக இருக்க வேண்டும். கடவுளை அடையாளம் காட்ட வேண்டும், கடவுளை முன்னிலைப்படுத்தி நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவர் வளர, நாம் குறைய நாம் விரும்ப வேண்டும். புனித செபஸ்தியார், புனித தேவசகாயம், புனித திருமுழுக்கு யோவான், இவர்கள் எல்லாரும் நமக்கு மாதிரி, மிகச்சிறந்த மாதிரி நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. இவர்களை உற்று பார்ப்போம். நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்னொரு பக்கம் நாம் எல்லாரும் யாரையும் துன்பத்துக்கு ஆளாக்காமல் நம்முடைய துன்பத்தால், வியர்வையால், கண்ணீரால், ஏன் இரத்தத்தால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். எல்லாருக்கும் வாழ்வு கொடுப்போம். இயேசுவை தொடர்ந்து அறிவிப்போம். ஆமென்.